வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொன்னால், சுவிஸில் இருக்கிற ஒரு ஆல்ஸ்டட்ன்னு சொல்கிறது, அதாவது பழமை வாய்ந்த ஒரு நகரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குண்டா சூரிக்ன்ற மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. பரடப்ளட்ஸுக்கு என்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கிடால நடந்து போய்க்கல இந்த ஆல்ஸ்டத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆல்ஸ்டத்ன்றா என்னென்ற ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனை உங்களுக்கு நான் தாரேன். ஆல்ஸ்டத்ன்று சொல்லி சொன்னால் பழமையான ஒரு நகரம், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நகரம். அதாவது பழைய கட்டிடங்கள், பழைய ரெஸ்டாரண்ட், பழைய பாலம், அந்த லிமட் நதிக்கு இடையில் 2 பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கும். இது ஜெர்மனியில் பார்க்க போனால் ஜெர்மனிலேயும் ஆல்ஸ்டத்ன்ற ஒன்று இருந்தது. அது சண்டை காலம் காரணமாக அந்த ஒரு பழமையான கட்டிடங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படியான விஷயங்கள் இருக்குந்தான். அதே மாதிரி இங்கேயும் எப்படி இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு ரெட்டை கோபுரம் உள்ள ஒரு சர்ச் உண்டு. அதுவும் ஒரு பழைய காலத்து சர்ச்சான். அதை சுற்றி இருக்கிற வீடுகளை பார்த்திங்கன்னா இப்படியான அமைப்பிலான் சூரிக் மாநிலத்தில் வீடுகள் கட்டியிருந்தார்கள். அதை பாதுகாக்கும் வகையில் தான் இந்த மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு பக்கங்கள்லேயும் இப்போ நதியின் 2 பக்கத்துலேயும் வீடு இருக்கும். அந்த நதிக்கு அந்த 2 பக்கத்தையும் வீடு இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட் இருந்தோண்டு நதியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதோட இங்கேருந்து பார்த்திங்கன்னா சூரிக்கின்ற ஏரியாவை கொஞ்சம் கவர் பண்ணக்கூடியா இருக்கும். இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரிங் டைம்ன்றபடியாக வெயில் இருக்கிறபடியாக இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து போவாங்க. அவங்க வந்து போகிறதால சூரிக்கு நல்ல வருமானமும் ஈட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கோம், நாங்கள் மேலே இருந்தோண்டு கீழே பார்க்குறோம் இந்த லிமட்ன்ற நதியை. அதான் நான் சொன்னேன், இங்கே இதில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்தை கவனி பார்க்கக்கூடியதாக இருக்கும். பழைய காலத்து ஆக்கள்கிட்ட, முக்கியமான ஆக்கள்கிட்ட சிலைகள் அதுகளும் இதில் பெருசாக காட்டக்கூடியதாக இருக்குது. அது தவிர இங்கே டூரிஸ்ட் நாங்கள் சொல்ல போய்க்கல கூடுதலாக சைனாவை சேர்ந்த மக்கள்லாம் இங்கே வந்து கூடுதலாக பார்வையிடுவார்கள். இந்தியாவிலிருந்து நிறைய பேர் இங்கே வருவார்கள். ஸ்ப்ரிங் தொடங்கினா இங்கே சனக்கூட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சம்மருக்கும் நிறைய சனம் இருக்கும். என்ன இந்த இடத்துல இருக்கிற வீடுகள் எல்லாமே அல்லது ரெஸ்டாரண்ட் அல்லது ஹோட்டல் எல்லாமே கொஞ்சம் விலை கூடின ஹோட்டல்களாக தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா வெல்வி என்ற ஒரு அதுவும் ஒரு நதி. அது அந்த வியூவை நீங்கள் பார்க்கலாம். இங்கே கூடுதலாக பணக்காரர், அடுத்தது அதாவது பிஸ்னஸ் பீப்புளெலாம் கூடுதலாக இங்கே தங்கி போகிறவ. ஹோட்டல்கள் எப்போவுமே புக்டில் இருக்கிற இடம்தான் இந்த இடம். இதை சுற்றியும் நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதோட விலை உயர்ந்த உடுப்பு கடைகள் இருக்குது. விலை உயர்ந்த சாக்லேட் அதுகளெல்லாம் வாங்கலாம். இதுக்குள்ள இந்த இடத்தோட சம்மந்தப்பட்ட இடங்களில் இது ஒரு மேப் மாதிரி என்னென்ன சுற்றி நீங்கள் பார்க்கலாம்ன்றத ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அதன் அறிவுரையின்படி நீங்கள் மற்ற இடங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் எங்களுக்கு கொண்டு போய் காட்டியிருந்தவ அது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பழைய காலத்து விஷயங்களை நாங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக பள்ளிக்கூடங்களாகவும் போவினோம். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களும் புது மாணவர்களுக்கு இப்படியான இடங்களை விரும்பி காட்டுவினோம் சுவிஸில். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு பழைய நகரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆசைப்பட்டேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.